இப்போ பீகாரில் பேரணி தொடங்கியிருக்கிறாங்க, யாத்திரை. எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்து லாலு பிரசாத் யாதவ் சொல்கிறாரு, நேற்று தொடங்கும் போது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் உட்காந்துருக்குறோம், இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை இந்தியா கண்டது இல்லைங்கிறாரு. இந்திரா காந்தி கூட சட்டங்கள் பலத்தை கொண்டு தாங்கள் தேர்தலில் கை வைக்கல. அவங்க தேர்தலில் கை வச்ச ஒரே அழிவர் தான். பல தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் வர மாதிரி. இப்போ இந்த அமைதிப்படையிலலாம் உங்கள் ஊரில் தாண்டா நாங்கள் கள்ள ஓட்டே போட்டோம் அப்படின்னு மணிவண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி பொட்டி மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எலெக்ஷன், இப்போ நீங்கள் சொன்னது அந்த எலக்ட்ரானிக் இப்போ மிஷினு, எவனோ அவங்க வந்துட்டு சிம் கார்டை போட்டு அதை மாற்றுறது. இப்போ இது வந்து அதெல்லாம் தாண்டினது. அது இவ்வளவு நடந்தும் ஜெயிக்க முடியலங்கிறதுனால அதை தாண்டினது அந்த ஓட்டு திருட்டுங்கிறது. இதெல்லாம் அதுவும் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஈஸியாக போச்சுங்க. இப்போது கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது, ஸ்டாண்டின் காட்சியா மேயராக இருந்த டைமு. அந்த டைமில் என்னுடைய பெசன்ட் நகர் தொகுதி, அந்த தொகுதியில் நிற்கிறார் ஒருத்தர்.